மாற்றுன? பறவைகளை வந்து நாங்க வந்து கலந்தனை செந்தனை வந்து நாங்க போட்டிருக்கோம். அதுல வந்து எச்சட் பண்ணாம இருக்கிறதுக்காக வந்து நான் வந்து பறவையை விரட்டிக்கிட்டு இருக்கேன். கருந்தனையா இருக்கு சிந்தனையா இருக்கு? கருந்தனை எனக்கு, சிந்தனை முருகப்பெருமானுக்கு. கருந்தனை உங்களுக்கு, சிந்தனை முருகப்பெருமான் படைக்க காரணம்? சிந்தனை முருகப்பெருமானுக்கு படைக்கக்கூடிய காரணம் சிவபெருமான் நெட்டுக்கண்ணில இருந்து அவர் அவர்ந்தனால அவருடைய உடம்பு எப்பயுமே சூடா இருக்குது. அவருடைய சூட்டை தணிக்கணும் அப்படின்றதுக்காக சிந்தனை வந்து எப்பயுமே சூட்டை தணிக்கிற ஒரு பொருள். அதனால சிந்தனையை முருகப்பெருமானுக்கும், நாங்க வந்து குளிர்ச்சியான மலைப்பிரதேசத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு சூடா இருக்கணும்ன்றதுக்காக கருந்தனை எங்களுக்கும் வந்து பிடிக்கும். அப்ப முருகனுக்கு சூட்டை தணிக்கிறது, முருகனுக்கு சூட்டை தணிக்குது, எங்களுக்கு சூட்டை ஏத்துது. சரி சரி. ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பது காண்பது அறிவிடான் இருக்கேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பது காண்பது. இது ஏன் சொன்னீங்கன்னா, இது வரைக்கும் கதை முடிஞ்சு அது வரும்போது என்ன சொன்னீங்க? சேவலே வருக சேவித்த எனக்கு நல்லாசி தருக தங்களின் தரசன பாவ விமோச்சனம் என்பார்கள். நான் வந்து பூர்வீக மானிட பெண். உங்க தரிசனம் பெறுவதற்கு நான் வந்து தலை கூப்பி சிரம் காட்டி அறிவு இருக்காமா அப்படின்னு கூப்பிட்டேன். அறிவு இருக்கான்னு எதுக்கு? அறிவு இருக்கா? ஏன் அறிவு இருக்கான்னு ஏன் இதையே நீங்க கேக்குறீங்க? அறிவு இல்லாம பேசுவாங்களா? அறிவு இருந்தா நீ சொல்லிருக்க மாட்டியாமா? உங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கா? உங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கா? இல்லம்மா நீ படிக்கலையான்னு. நான் படிச்சிருக்கேன் படிக்கல, அது உங்களுக்கு தேவையில்லாதது. இல்லம்மா அறிவு இருந்தா அப்படி பேச மாட்டியே. அறிவு இருக்கிறதுனாலதான் அப்படி பேசணும். அறிவு இருக்கிறதுனாலதான் அப்படி பேசணும். ஏன் கேளுங்க. இல்லம்மா என்ன பேசுற? சமயம் இருந்து பேசு, சமயம் இருந்து பேசு. சில சமயம் பேசாம இருந்து பழகலான்னு இருக்கீங்க. பேசாம வாய் இல்லாட்டினா எந்த இடத்துலயுமே பேச முடியாது. இந்த மேடையில கூட நீங்க பேசுறதுக்காக தான் வந்து நிக்கிறீங்க. சரியா? பேசுறதுக்கு எத்தனையோ பேச்சு இருக்குது. நாடக பேச்சு இருக்குது, மேடை பேச்சு இருக்குது, பட்டுமன்ற பேச்சு இருக்குது. இப்படி எத்தனையோ பேச்சு இருக்கிற இடத்துல நீங்க வந்து பேசக்கூடிய இடம் வந்து இந்த இடம் என்ன இடம்? நாடக பேச்சு. நீங்க நாரதரான நீங்க பேசுறதுக்கு மட்டும் தான் இங்க வந்திருக்கீங்க. அதுக்காக என்னையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்க. முன்னேறி எப்படி போதும் பின்னேறி போகும். முன்னேறி போக சரியா போன பின்னேறி சரியா போயிருக்க. நீ வந்ததுல முன்னேறி போ. முதல் கோணம் முற்று கோணம் ஆயிடுச்சேம்மா. முன்னேறி போன போற பின்னாடி ஏறி போயிட்டே இருக்க. அப்படி இல்ல, அப்படியே இல்ல. நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் சொன்னனே காரணம் இல்லாம நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? உங்களை சேவலே வருக வருக அப்படின்னு தானே கூப்பிட்டேன். சேவலே வருக சேவலா இருங்க இருங்க. ஏன் சேவலே வருகன்னு உங்களை கூப்பிட்டதுல இப்ப என்ன குறைஞ்சு போச்சுன்றீங்க? நீங்க விளக்கத்தை சொல்லுமா? விளக்கத்தை இருங்க இருங்க. நெத்தியில 3 நாம போட்டிருக்கீங்க. திரும்ப பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்? திருமணமா என்னோட ராமாயணம் மண்ணாசை பொன்னாசை பொருளாசை இந்த 3 ஆசை இருக்க கூடாதுன்னு நெத்தியில நாம போட்டிருக்கீங்க. இல்லம்மா இங்க வச்சிருக்கீங்க பாரு முட்டு. அதுக்கு தாமா மண்ணாசை பொன்னாசை அதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க 3 முட்டு. ஆமா அந்த இது வச்சிருக்கீங்கல்ல, அது வச்சிருக்கீங்கல்ல. ஆமா அதுக்காக நீங்க வந்து பொன்னாசை பொருளாசை இல்லாம இருக்கீங்களா? உண்மைதானே? பொன்னாசை பொருளாசை இல்லாம எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? பொன்னாசை இல்லாம பெண்ணாசை இல்லாம 52 கொண்டாட்டிய கட்டிக்கிட்டு வந்தீங்க. எம்மா 52 பொண்டாட்டி முப்பிரவியில கட்டுனேன். இந்த பிரவியில கிடையாது. அதனால நீங்க வந்து 52 கொண்டாட்டியா கட்டுனீங்க. அதனால நீங்க பொம்பளை. என்னம்மா சொல்ற? பொம்பளையோட சாவாசம் வச்சுக்கிட்டு இருக்கிறவரை வருக வருகன்னா இல்ல இல்ல. ஒரு 60 பிள்ளைகளை பெத்தெடுத்தீங்களே. ஆமா 60 பிள்ளைய பெத்தெடுத்த தகப்பன்மாரே வரன்னு வரவேற்கனா? அது இல்ல இல்ல முப்பிரவியில இல்ல இப்பறவிலையோ எப்பறவிலையோ நான் எல்லாமே போன பிறவியா இருந்தாலும் சரி இந்த பிறவியா இருந்தாலும் சரி நீங்க என்னென்ன எடுத்துங்களோ அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னென்ன அவதாரம் எடுத்தீங்களோ அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? நீங்க வந்து நாரதரா இருந்த இப்ப நீங்க ஒரு நாரதியா ஒரு பெண்ணை நீங்க மாறுனீங்களே. அதனால நான் வந்து உங்களை வந்து நாரதி வாருங்கள் அப்படின்னு வரவேற்கனா? இல்ல 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 அப்படியே நான் வரவேற்கல. அப்படியே உங்களை வரவேற்கல. ஒரு இடத்துல நின்னா உங்களுக்கு வந்து தலை வெடிச்சிடும் அப்படின்னு சாவப்பட்டு ஊரா சுத்திக்கிட்டு கலகத்தை இழுத்து விட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டே திரியுறீங்க. வாங்க ஊர் சுத்தியே அப்படின்னு நான் கூப்பிட்டேன்னா ஊர் சுத்தி வர சொல்லுவியா? ஊர் சுத்தி அப்படி கூப்பிட்டேனா? இல்ல இல்ல சரி அப்படியே கூப்பிடல. அப்ப எத்தனை பேர் இருக்கு உங்களுக்கு? இதெல்லாம் நான் கூப்பிடாம அழகான சேவலை மட்டும் உங்களை அழகா சேவலே வருங்க அப்படின்னு நான் சொல்லி மனிதனா சேர்ந்துக்குமே.
கேக்குறேம்மா. ஏன்? நீ சேவல்ன்றிய, சேவல்னா ஒரு சேவல் வந்து அழகான ஒரு பிராணி. ஆமா. சேவலை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ. முருகன் கூட அவர் கையில வச்சிருக்காரு. ஆமா. ஆமா, அதனால அது சூரபதுமான ஆமா. கதம் செய்த முன்னாடி 2 ஊரா பிளந்து மயில் சேவலமா வச்சுக்கிட்டாரு. ஆமா. ஆ. அதனால அந்த சேவலை பார்த்த உடனே எனக்கு அவர் மேல பார்த்த உடனே அந்த சேவல் மேலையும் பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த சேவலுக்கும் வந்து ஒரு கொண்டை அழகா இருக்குது, உங்களுக்கும் ஒரு கொண்டை அழகா இருக்குது. அந்த சேவலுக்கு பூவும் நல்லா இருக்குது, உங்களுக்கும் பூ வச்சா நல்லா இருக்குது. அதனால உங்களை சேவலை வருது. என்னம்மா நீ எதத்தான் சொல்ல வர்ற? அன்றைய சேவல் கொடியா வச்சிருந்தியா, அது காரணமா வச்சிருந்தியா? ஆமா. இன்னைக்கு என்னைய சேவல் என்ன ஒரு நாலறிவு ஜீவராசி அது. அதனாலதான் அந்த சேவல் வந்து அந்த சேவல் அழகா இருக்குது. அதனால உங்களையும் நான் சேவலேன்னு வரவேற்றேன். சேவலா நான் உங்களை வரவேற்றதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் உங்களை சேவல்னு வரவேற்கிறேன்னா அதுக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்க தெரிஞ்சுக்க. சேவல் நீங்களே சேவலா ஒருத்தி மாறி தெரியுமா? யாரு சேவலா ஒருத்தி மாறி கூவு நானே. யாரு? கௌதமுனிவர் உள்ள போயில இந்திரனாகப்பட்டவன் சேவலா மாறி கூவி அவளோட பொண்டாட்டியோட உங்களோட இருக்கிறாங்க. அது இன்னும் 4 டிக்கெட் இருக்குது. சரி, சரியா? நான் நீங்க சேவலை சொல்றேன். என்ன சேவலான்னு சொன்ன காரணம் சொல்லுமா? உங்களை சேவலை மாறதுக்கு காரணம் சொல்லுமா? என்ன சேவல் காரணம் வேணும்ல? காரணம் இல்லாம தோற கட்ட முடியுமா? அததான் நான் சொன்னேன். சேவல்னா அழகா இருக்கு, உங்களை பார்த்த உடனே அழகா இருக்கு. காரணம் வேணும்ல? நீங்க அழகா இருக்கீங்க. சேவல்னு சொல்லி காரணம் வேணும்ல? அழகா இருக்கீங்க அதனால சொல்லிட்டு. அழகு இல்லவே அழகு இல்லாதவன நம்ம வெறுத்தவன். பொன்னாசை மூவாசி வெறுத்தவன்மா. இப்படி சொல்லிட்டு தான் நிறைய பக்கம் திரியுறீங்க. காம குரோத லோபம் மற்றவன். இன்னி சேவலுக்கு காரணம் இருக்கா? சேவலுக்கு காரணம் உங்களுக்கு தெரியாது. வாதி பிரதிவாதி. நான் சொன்னா நீங்க சொன்னீங்களா? நான் தான் சொன்னேன். நீங்க என்ன காரணம் சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லணும். எனக்கு தெரியாம நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சோதிக்கிறதுக்காகவே நான் அந்த வார்த்தையை போட்டு உங்களுக்கு கூப்பிட்டேன். உங்களுக்கு நீங்க வந்தவொடனே என்னை கேள்வி கேட்கிறீங்கல்ல, அதனாலதான் முன்னக்கூட்டியே நான் கேள்வியை கேட்டேன். என்னண்டு? சேவலை வருகிறது. சேவலை வருகின்ற என்ன சொன்னீங்களா? ஆமா. அது விஷயம் நான் சொல்லணுமா? நானே சொல்லிடுவா? நீங்க தானே சொல்லணும், நீங்க தானே கேட்டீங்க. ஆமா. வரதை பொழிச்சது யாரு? அதுதான் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, உனக்கு புத்தி இருக்கா, அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கல்ல, அந்த அறிவை வந்து நான் என்கிட்ட இருந்து நீங்க வாங்கணும். அதுக்காக தான் நான் கூப்பிட்டுருக்கேன். அப்படியா? ஆமா. அப்ப நான் அதுக்கு விளக்கம் சொன்னா தானே நான் அறிவாளின்னு பார்த்தேன். ஆமா, கண்டிப்பா. கட்டிருந்த முன்னையில இருவர் பேசும்பொழுதுதான் செந்தமிழ் போது இன்பம் தேடி வந்து போய் காதல் இல்லையா? தவத்திற்கு தமிழுக்கு இருவர். தமிழை வந்து இருவர் பேசினாதான் தமிழை கேட்கும்போது தேன் வந்து பாயிர மாதிரி இருக்குமா காதுல, அந்த மாதிரி இருக்கு நம்மளோட பேச்சு. சொல்லுங்க, சேவல் ஏன் சொன்னீங்க? சரி, சேவல் சொன்னதுக்கு நான் வந்து விளக்கம் சொல்லிடுவேன். சரி, அடுத்து உங்ககிட்ட நான் என்ன கேளுங்க, என்ன வேணாலும் கேட்கலாம். கேட்கலாமா? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? சொல்ல நீங்க சொல்லிட்டீங்க, நான் கேட்டது நீங்க சொல்லிட்டீங்க. நான் சொல்லுங்க, நான் சொல்லிடுவேன். நான் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல அந்த இதுக்கு விளக்கம் அதை நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அப்படி நீங்க பதில் சொல்ல முடியலன்னா நீங்க என்ன செய்வீங்க? நான் வந்த வேலையை பார்த்துட்டு போறேன். பதில் சொல்ல முடிஞ்சிருச்சுன்னா என் மனசுல உள்ளத கரெக்டா செஞ்சு கொடுப்பீங்களா? அதுக்கு தானே வந்திருக்கீங்க. நானு கரெக்டா சொல்லலைன்னா மன்னிப்பு கேட்டு உள்ள போயிருவீங்களா? மன்னிப்பு கேட்கவா? எதுக்குமா நான் மன்னிப்பு கேட்க? அப்ப என் மனசை மற்ற அறிவாளி முன்னில நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீங்க அறிவாளிதான், இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து நீங்க மேல இருந்து வந்திருக்கீங்க கீழே அப்படின்னும் போது எனக்கு தெரியாத விஷயங்கள் வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நிறைய விஷயங்களை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமே தவிர நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு போட்டு போடக்கூடாது. அதனால பிரதிவாதி இருக்காங்க. நீங்க சில விஷயங்களை சொல்லுங்க, நான் விஷயங்கள் சொல்லணும். அதனாலதான் சொன்னேன், வந்த உடனே நான் கேள்வி கேட்கிறேன் நீ சொல்கிறாயா அப்படின்னு நீங்க கேட்ட உடனே அதனாலதான் நான் சொன்னேன். சொல்லல இனி சேவல் நீங்க இல்ல, அதுக்கு அர்த்தம் மட்டும் சொல்லுங்க. அதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க. ஆமா. அப்ப எப்பதானே நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மக்கள் தெரியும். சரி சரி, காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். காரணம் இல்லாம நான் காரணம் இல்லாம நான் சொல்லவே மாட்டேன். அது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் யாரில இருந்து வரணும், நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அப்படி ஒரே ஆசிரியர் இல்லையா? சோட போகணுமா? ஒரே குளத்துல உள்ள மட்டைகள் தானே. சோட போகவே போகாது, சோட போகவே போகாது. இங்க அந்த வாத்தியார் தான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. சேவலா மாறினதுக்கு யார் சேவலா மாறினதுக்கு?
நீங்க சேவலை மாறி இருக்கீங்க ஒரு தடவை. அந்த சேவலை மாறுறதுக்காகத்தான் நான் உங்களை சேவலை வருக வருக அப்படின்னு நான் சொல்லி கூப்பிட்டேன். சேவலை எப்போ மாறுறீங்க அப்படின்றத நான் சொல்லவா? சொல்றேன். பானாசுரன் என்பவர் ஒருத்தர் இருந்தார், தெரியுங்களா உங்களுக்கு? அந்த பானாசுரன் என்பவர் கடுமையாக தவம் இருந்தார். கடுமையாக தவம் எதுக்காக இருந்தார்? சாவா வர வேணும், எனக்கு மரணமே ஏற்படக்கூடாது அப்படின்னு ஒரு வரம் இருந்தார். அப்போ வந்து பிரம்மதேவன் வந்து அந்த வரத்தை வந்து தர முடியாது, இதுக்கு பதிலாக நீ வேற ஏதாவது வரம் கேளு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே பானாசுரன் என்ன செஞ்சாரு, வேற வரம் என்ன கேட்கறது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு, எனக்கு யாருனாலையும் சாவு வரக்கூடாது, எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, அப்படியே மரணம் ஏற்பட்டா ஒரு கண்ணு பெண்ணால் மட்டும்தான் எனக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அப்போ கண்ணு பெண்ணால் அப்போ இருப்பாங்களா? யாராவது கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்களா? குழந்தை குட்டி பெற்றாமல் இருப்பாங்களா? எல்லாருமே கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை குட்டி பெறுவாங்க. அப்போ இவருக்கு சாகவே முடியாது, நம்மளை வதை செய்ய, நம்மளை சாகடிக்க யாராலையும் முடியாது அப்படின்னு இவராக மனசில் நினச்சிட்டு அந்த வரத்தை வாங்கிட்டார். கன்னிப்பெண்ணால் தான் சாவு வரணும், அது என்னைக்கு கன்னிப்பெண் வரப்போகுது, நமக்கு சாவே கிடையாது அப்படின்ற அகம்பாரத்தாலையும் திமிர்னாலையும் ஆணவத்தாலையும் மேலோகத்தில் போய் முனிவர்களையும் தேவர்களையும் கொடுமைக்குள்ளே உள்ளாக்கிட்டார். ரொம்ப கொடுமைக்குள்ள உள்ளாக்கி ரொம்ப சித்திரவதை பண்ணனோடனே அந்த தேவர்களும் முனிவர்களும் நமச்சிவன்கிட்ட போய் சிவபெருமான்கிட்ட போய் சிவசிவா நமச்சிவா, இங்கே வந்து பானாசுரன் வந்து சாகாவரம் பெற்றதுனால எங்களை வந்து கொடுமைக்குள்ள உள்ளாக்குறாரு, அவருடைய துன்பத்தை எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன்கிட்ட போய் அவங்க போய் சொல்ல, உடனே பரமேஸ்வரன் என்ன செஞ்சார், அவருக்கு தெரியும் எல்லாமே. அப்போ இதுக்கு வந்து நம்ம தான் எதுவும் பண்ண முடியும்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு என்ன செஞ்சார், தன்னுடைய மனைவியான ஆதிபராசக்தியை கன்னியாகுமரியில் கன்னியா தேவியாக அவதரிக்க வைத்தார். கன்னியாகுமரியில் கன்னியா தேவியாக அவதரிக்க வைத்து தேவி ஈஸ்வரனை மணமுடிப்பதற்காக கன்னியாகுமரியில் ஒற்ற காலில் தவம் இருந்தார். ஊசுடுனையில் ஈஸ்வரனை திருமணம் செய்வதற்காக ஒற்ற காலில் தவம் இருந்தார். அப்ப சிவபெருமான் அம்மாவை பார்த்த உடனே தேவி இவ்வளவு அந்த ஊசி நுனியில நம்மளை நோக்கி தவம் இருக்கிறான், நம்மளை கல்யாணம் பண்ணணும்னு தவம் இருக்கிறான், அவளுடைய அழகை பார்த்த உடனே சிவபெருமான் மயங்கி தாய்மாலயன் என்ற பெயரில் சுசேந்திர நாட்டில் அவதரித்து தேவிக்கு உன்னை மணந்து கொள்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். வாக்குறுதி கொடுத்துட்டு மறுநாள் என்ன செஞ்சுட்டாரு, மணக்கோலத்தில் கிளம்பும் போது சேவலா நீங்கள் வந்து அப்போ தான் ஒரு திட்டம் போட்டீங்க. என்ன திட்டம் போட்டீங்க? ஆகா, சிவபெருமான் போய் தேவிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து நம்ம நினைச்சது நடக்காமல் போயிருமே, அப்போ வந்து பானாசுரனை எப்படி கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஒரு திட்டம் போட்டு சிவபெருமான்கிட்ட போய் சிவசிவா எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டுகோள் அங்களுக்குள்ளே போட்டீங்க. நீங்கள் எப்பயுமே கழகத்தை இழுத்து விடுறது தானே வேலை, அதனால ஒரு தூண்டுகோலை போட்டீங்க. அப்போ அவருக்கு தெரியும் சிவபெருமானுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்றதே தெரியும். அதை கேட்டுட்டு கேளுப்பா உனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு செஞ்சுட்டாரு. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களுடைய திருமணம் நடக்க போகுது, தேவியோட ஆசையும் நிறைவேற போகுது, அதனால எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு, அந்த ஆசையை மட்டும் நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள்னு ஒரு தூண்டுகோலை போட்டு அவரை இழுத்துட்டீங்க நிப்பாட்டினோடனே அப்போ வந்து அவர் சொன்னார், என்ன கேளு அப்படின்னு. இந்த உங்களுடைய திருமணம் வந்து பொழுது விடிவதற்குள்ள சூரிய உதயமாவதுக்குள்ள நீங்க வந்து திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு நீங்க அவர்கிட்ட சொன்ன உடனே சிவபெருமான்கிட்ட சொன்ன உடனே அப்படியே நடக்கட்டும்னு உங்க ஆசைக்கு அவர் வந்து சம்மதம் கொடுத்துட்டார். உடனே மறுநாள் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கோலத்தில் கீழே இறங்கி நம்ம கல்யாணம் ரெடி ஆகி போவோம் அப்படின்ட்டு போகும்போது என்ன செஞ்சுட்டீங்க, நீங்கள் முன்னாடியே போய் நடுராத்திரி விடியறதுக்கு முன்னாடியே போய் நடுராத்திரியில் போய் சேவலை மாதிரி கொக்கரக்கோன்னு கூப்பிட்டீங்க. எப்படி? கொக்கரக்கோன்னு கூப்பிட்டீங்க. கூப்பிட உடனே தேவி என்ன செஞ்சா, ஐயோ பொழுது விடியறதுக்குள்ள கல்யாணம் நடக்கணும்னு சொன்னாங்களே, பொழுது விடுந்துருச்சே, சேவல் போயிருச்சே, அப்ப பொழுது விடுந்துருச்சே, நம்ம கல்யாணம் நின்று போச்சே அப்படின்ற கோபத்துல ஆத்திரத்துல அந்த பானாசுரனை வதை செஞ்சுட்டாங்க. அந்த கோபத்துல பரமேஸ்வரனை நம்ம கல்யாணம் நின்று போச்சுன்ற கோபத்துல தாண்டவமாடி அந்த பானாசுரனை வந்து வதை பண்ணிட்டாங்க. அப்ப தேவி வந்து கன்னியாவே நின்று
பானாசுரனை வதை செஞ்சதுனால அந்த இடத்துக்கு பேர் கன்னிகா குமரி அப்படின்ற பேர் வந்தது. கன்னிகா குமரி அப்படின்ற பேர் வந்ததுக்கப்புறம் நாளடைவில் அது மாறி கன்னியாகுமரின்னு அப்படியே சொல்லிக்கிட்டாங்க. எப்படி கன்னியாகுமரின்னு அப்படியே சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் அந்த கன்னியாகுமரிக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்கு, பேர் இருக்கு. அந்த கன்னியாகுமரி வந்து கடலோரத்தில் இருக்கு. அது ஒரு தீவாக தான் இருந்தது. அந்த தீவு அதுக்கு பேர் என்னது? ஆயுத்தியா நாடு. அது ஒரு நாடு, அது ஒரு தனியா ஒரு நாடு, ஆயுத்தியா நாடுன்னு. என்ன அம்மன் இருக்கு? அம்மன் என்ன பண்றது? பகவதி அம்மன். அந்த அம்மன் சொன்ன மாதிரி கதை இருக்கு. அந்த இடத்துல நீங்க சேவலம் மாறினீங்க. இப்ப அந்த இடத்துல வந்து சேவலம் மாறினதுக்கு உண்டான தேவிய திருமணத்தை நிப்பாட்டி பானாசுரனை வதை செய்வதற்காகவே சேவலாக மாறி அந்த இடத்துல ஒரு கழகத்தை உருவாக்கி பானாசுரனை வதை செஞ்சாதான் நல்லதே நடக்கணும். உங்க கழகத்தை அங்க முடிச்சுட்டீங்க, ஆரம்பிச்சு முடிச்சிட்டீங்க. இப்பதான் அதுக்கு தான் வந்து உங்களை பார்க்க உடனே சேவலே வருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது சொன்னது தப்பா? அருமையான வழக்கம். ஏன்னா நம்ம வாடி சொல்லிட்டு போயிருவோம்ல, பாக்குற மக்கள் கேட்கிற மக்களுக்கு விளக்கம் தெரியணும்ல. அதனால வாதி பிரதிவாதி சொல்லிருக்காங்கல்ல. சரி, நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா நம்ம காரணம் இல்லாம சொல்ல மாட்டோம். எனக்கும் தெரியும், இருந்தாலும் மக்களுக்கு தெரியணும்ல. அந்த விஷயம் மக்களுக்கு கொண்டு செல்லணும். இருந்த மக்களும் அப்படியே தாளாடு கேட்கிற மாதிரி இருக்கும் போல. சரி இருக்கட்டும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கவா? கேளுங்க. என்ன கேக்குறீங்க? நீங்க கேட்டீங்கல்ல, அதே சேவலை பத்தியே கேட்கிறேன். உங்களை தவிர எத்தனை பேர் சேவலை மாறி இருக்காங்க? என்ன தவிர? இப்ப நீங்க எப்படி சேவலை மாறலங்கன்றத நான் சொல்றேன். அப்ப உங்களை தவிர இன்னும் எத்தனை பேர் சேவலை மாறி இருக்காங்க? சேவலை மாறி இருக்கீங்க யாருன்னா, முருகன் சூரபதுமனை வதம் செஞ்சு 2 கூறா திருச்செந்தூர்ல சூரசம்காரம் நடத்திய பிறகு அவனை ஒரு சேவலாவும் ஒரு மயிலாவும் வச்சுக்கிட்டாரு. சேவலை வந்து கொடியா வச்சுக்கிட்டு மயில வாகனமா வச்சுக்கிட்டாரு. இதுல இன்னொரு சின்ன விஷயம் இருக்குங்க. முருகனுக்கு எல்லாருமே ஒரு மயில் சொல்றாங்க. அது தவறு. முருகன் அப்பயா மயில் இருந்தாரு, இளம் மயிலே மயில் வந்துருச்சு அவருக்கு. அப்ப இந்திராப்பட்டவன் ஒரு மயிலாகும், பிறகு சூரபதுமன் ஒரு மயிலாகும், 2 மயில்கள் முருகனுக்கு. அப்ப யாரு சூரபதுமன் சேவலா மாறிக்கானா? இப்ப சொன்ன பாருங்க, ராமாயணத்துல கௌதம முனிவர் அகலியை பெரிய கற்புக்கரசி அகலி கௌதம முனிவரோட கொண்டாட்டி. இவன் என்ன காலையில அவங்க அந்த படத்துக்கு போறதுக்காகவா? என்ன அந்த படத்துக்கு? ஆமா. என்ன காரணம்னா, கௌதம முனிவர் 4 மணி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் போய் ஆத்துல குளிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ண போயிடுவாரு. இந்த இந்திராப்பட்டவன் என்னன்னா, அகலிய மேல முன்னாடியே ஆசை வச்சுட்டான். முன்னாடியே அவன் மேல பேராசை அழகி அவர் அகலி ஆசை வச்ச பின்னாடி இவனை எப்படியாவது அடைஞ்சிருமோன்னு அவனுக்கு ஆசை இந்திரனுக்கு. கௌதம முனிவர் எப்ப வெளியே போறான்னு பார்த்து கண்காணிச்சு ஒரு நாள் காலையில போகும்போது இவன் சேவலா மாறி அர்த்தஜாமத்திலே கூப்பிட்டான். அர்த்தஜாமத்துல ஏன் கூவுனாங்க? அவர் போய் ஆத்துல போய் விழுந்து எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம போய் கூடிடலாம். கௌதம முனிவர் மாதிரி வேடமிட்டு சேவலா மாதிரி வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ கௌதம முனிவர் ஆத்துக்கு போன பின்னாடி போய் பார்த்தா அகலியை இவன் அவனோட இணையும் போது அகலியைக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளோட கணவர் கிடையாது, இவன் இந்திரன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா. தெரிஞ்சும் அவன் இணங்கினான். இதை பார்த்து திருஷ்டியில வந்த என்னடா கூவிடுச்சு பொழுது விடியல் மணி சந்தேகப்பட்டு வீட்டுக்கு வந்தவன் உள்ள இருக்கிறதா இந்திரனை பார்த்தேன். அப்பதான் இந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுத்தான். நீ எதுக்கு ஆசைப்பட்டியோ அதனாலவே உன் உடம்பு முழுவதும் போகட்டும்னாண்டியான். இந்திரனுக்கு உடம்பு முழுவதுமே குறியா போனது, யோனி பெண்குறியா போனது. பெண்குறின்ற பேரு இன்னொரு பேரு யோனி பெண்குறியா போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தான். அகலிக்கு நீ ஒரு புருஷன் படுக்கிறது அடுத்த படுக்கிறது தெரியாம கல்லா இருந்தா கல்லா போடிட்டான். கல்லா போடினா அது சாபம் வச்சு ராமே உன்னோட பாதம் பட்ட பின்னாடி உனக்கு சாபம் வச்சு கிடைக்கும். ராமே 14 வருஷம் காட்டுக்கு வந்த பின்னாடி 2 உங்களோட 3 அடுத்து இன்னும் முடியல கடை இல்ல சேவலை மாறதுக்கு மட்டும் வளர்ந்து முடிஞ்ச பின்னாடி கல்லா பண்ண பாதம் பட்ட சொல்ல அவன் சாபம் வச்சு அகலி ஆகிட்டான். இன்னொருத்த யாரு சேவலா மாறினியானா
கிருஷ்ணன் சகாதவன் பஞ்ச பாண்டவர்கள் யாருன்னா சகாதவன் வந்து சாஸ்திரத்தை கணிச்சு சொல்றவன். சகாதவன். துரியோதனன் என்ன பண்றான், சகாதவன்ட்ட வந்து எனக்கு நான் தான் இந்த போர்ல வெற்றி பெறணும்டா, எனக்கு கணிச்சு கொடுறான். அவன் என்ன செய்ய வேண்டிய அமாவாசை அன்னைக்கு நீ போரை தொடுக்குனா உனக்கு தானே வெற்றின்றான். கிருஷ்ணன் வந்து முட்டா போயில அங்க கதையிலம்மா முட்டா போயில அவன் உனக்கு எதிரியாடா, நீ அவனுக்கு போய் கணிச்சு கொடுக்குறிய, இது தவறுலையாடான். அவன் சொல்லியா நான் செய்யும் சொல்லி தெய்வம், நான் இதை வந்து தெய்வமா மதிக்கிறேன், அதனால நான் கணிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. அப்பதான் பார்த்தா கர்ணன் சொல்றது கிருஷ்ணன் இது பார்க்குறியான். அமாவாசைனா சூரியன் சந்திரனும் இணைஞ்சதானே அமாவாசை. சூரியன் சந்திரன் இணைஞ்சாதான் அமாவாசை. போய் கிருஷ்ணன் போய் தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கான். மேல இந்த கிருஷ்ணன் பார்க்குறான், மேல இருந்த சூரியன் சந்திரன் பார்க்குறாங்க, என்னடா நாளைக்கு தானே அமாவாசை, கிருஷ்ணன் இன்னைக்கே போய் தர்ப்பணம் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு பேரும் கேட்குறாங்க அவன், என்ன கிருஷ்ணா இது என்ன லீலைன்றியா, என்ன எது அமாவாசை, சூரியன் சந்திரன் நாங்கள் இணைஞ்சாதானே அமாவாசை, இந்த இணைஞ்சிட்டீங்கல்ல இதுதான் அமாவாசை. அன்னைக்காவே கிருஷ்ணன் வந்து சேவலை மாறிதான் போய் சூரியன் சந்திரன் மாறிக்கு பின்னாடிதான் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டான். அங்கேயாவே அமாவாசைன்னா இன்னைக்கு அமாவாசை இல்லைன்னு புள்ளி சொல்றேன்ட்டாங்க. நான் சொல்றேன் இன்னைக்கு அமாவாசை தான் அப்படின்னு சொல்லி இவர் மாறி அவங்க வந்து ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா இணைய வச்சதுனால அன்னைக்கு உண்மையாவே இப்ப நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டீங்க. இப்ப நான் சொன்னதுதான் உண்மை, இன்னைக்கு அமாவாசைன்னு இருக்கு. சேவலை மாறினாங்க. ஆமா அருமையா பேசுறீங்க, நல்லா இருக்கா, படிச்சிருக்கீங்க. நானு ஆமா உண்மையிலே பாத்தியார் யாரு உங்களை இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதான்னு, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. அருமையா இருக்கு, நல்லா இருக்கு, விஷயங்கள் நல்லா இருக்கு. இப்படித்தான் இருக்கணும். வளர்ச்சியெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு அடிபட்டாலும் வளர்ச்சி பாதை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஏறிக்கிட்டே போகணும். நம்ம படிச்சது கொஞ்சமா இருந்தாலும் போக நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இது வந்து பெரிய கடவுள் வந்துட்டே இருக்கு. கைமண்ணனும் கல்லாத உலகள வந்திருக்காங்க. ஆமா, கட்டுறது கைமண்ணாலதான். கல்லாத உலகம் நம்ம எவ்வளவோ படிக்கலாம். இன்னும் படிச்சுட்டே இருக்கலாம். விசேஷத்துக்கு வந்துருவான். அப்படி நீங்க அருமையா பேசுறீங்க, அருமையா பாடுறீங்க, உங்க அறிவுக்கு உங்க அழகு. இப்ப நான் வந்து நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க. நான் பதில் சொல்றேன். என் மனசுல இருக்கிறத நீங்க நிறைவேற்றி தரேன் இருக்கீங்க. அது நீங்க நிறைவேற்ற செய்வீங்களா? சத்தியமா? சத்தியமா பண்ணுங்க. சத்தியமா பண்ணுங்க. நான் மொபைல் கேட்க கூடாதா? இப்படி சத்தியம் பண்ணுங்க. தொட்டு சத்தியம். உங்க ஆசை நிறைவேற்றி தான் போவேன். சரி. ஏன்னா உங்க அழகுக்கு அறிவுக்கு உங்களுக்கு நானு மாப்பிள்ளை பார்த்து. மாப்பிள்ளையா? ஆமா. எனக்கா? ஆமா. என்ன சாமி இப்போ உங்களுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. எங்க அப்பா எங்க அம்மா அண்ணனுக்கு 7 பேரு இங்க வர உட்காந்துருக்குது பாருங்க. யாருமே எனக்கு மாப்பிள்ளை பார்க்கல. நீங்க வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. கிராமத்துல உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷம். கிராமத்துல ஆடு துள்ளி குதிச்சா வயிறு நிறைஞ்சிச்சு. நீங்க துள்ளி குதிக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க மனசுல யாரும் இல்லையா, அவனை பிடிச்சு கட்டிச்சுன்னா வந்திருக்கீங்க. என் மனசுல புருஷன் மாட்டு வந்திருக்கீங்க. சரி, அவனோட பேரை சொல்றேன். மாப்பிள்ளை எல்லாம் படிச்சிருக்கிறாரா, நல்லா சம்பாதிச்சுக்கிறாரா, சொத்து சுகம் நிறைய இருக்கா, சொந்த பந்தம் நிறைய இருக்கா, பணம் இருந்தாலே அந்த புருஷக்கிட்டே நான் இருப்பேன். அப்படியா? இல்லன்னா இருக்க மாட்டேன். அவன் பெரிய இருக்குதா எல்லாம் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பெரிய பண்டார பரதேசிமா. பண்டார பரதேசியா? ஆண்டியா? அப்படி சொல்லாதம்மா. பண்டாரம் என்னது? பெரிய செல்வங்கள் பெரிய பண்டாரம். அவன் பெரிய செல்வமே ஆடாம இருக்கு. செல்வ பெரு வந்து பண்டாரம் பண்டாரம் என்னைக்கா அது பெரிய கருத்து சொன்னா வேற கருத்து ஆயிடாது. அப்ப பணக்காரங்க பணக்கார செல்வமே ஆடாத இருக்கும். அள்ளி குடிப்பேன். சரி, அப்ப உன்னை நல்லா வச்சுக்கிறீங்க. கல்யாணம் பண்ணணும்ன்றே வச்சுக்கிறேன்.